என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. எல்லாத்துக்குமே அந்த மினிஸ்டர் தான் காரணம். என்ன மிரட்டி இந்த மாதிரி பண்ண வச்சுட்டாரு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றேன். என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன பண்ணுவேன்? உன்னோட பேராசைக்கு அப்பாவியான ஏன் குழந்தைய பலி கொடுக்க பாத்திருக்க. நல்லவ மாதிரி நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்த பாத்திருக்க. இந்த எங்க கிட்ட விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். உங்க ஹாஸ்பிட்டல்ல ஆர்கன் திருட்டு நடக்கிறதா உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்களாமே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் உண்மையா சார்? இது எவ்வளவு நாளா நடக்குது? உங்களை நம்பி வந்த பேஷண்ட்ஸ இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? இதுல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்க வேலையை எங்களை செய்ய விடுங்க. ஆர்கன் திருட்டு நடக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால இவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். இப்ப வழியை விடுங்க. யோ கான்ஸ்டபிள் சார், இதெல்லாம் கூட்டு வாங்க. ஓகே சார். வா வாயா வாயா வா. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆர்கனை திருட முயற்சி பண்ணும்போதுதான் நீங்க இவ்ளோ பெரிய கிரைமை கண்டுபிடிச்சீங்களா? என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல மயக்கம் ஆயிட்டான்னு என் குழந்தை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். முதல்ல ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வைக்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பணும். திடீர்னு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரவும் ஐசியூக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்டியக் அரெஸ்ட் வந்து குழந்தை இறந்து போயிட்டான்னு போய் சொன்னாங்க. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஏதோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி எங்க குழந்தை இறந்து போனதா எங்களை நம்ப வச்சு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இவர்தான் குழந்தையை காப்பாத்தினாரு. உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய காரணமா இருந்தவங்களே இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர் ஷெரின் தான். அதுக்காக நம்ம நன்றி எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் சொல்லணும்.